பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கோல்டு மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கோல்டு ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ருபி டாலர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 88 வரை மேக்ஸிமம் போயிருக்கிற ருபி 88 ப்ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா இந்த 88 வந்து எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து ஜனவரியில் பதவி ஏற்றுக்கும் போது 84 ரூபா அந்த சமயத்தில் தான் இருந்தது. அதுதான் கடகடன்னு ஏறிடுச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, 8000 கோல்டு வந்துருச்சு, 8500 வரை கூட வந்துருச்சு, இது இப்படி வந்து இந்த ரேலியில் வந்து 10,000 வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே போகும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த ரேலியில் 10,000 போகாது. 10,000 பர் கிராம்ங்கிறது வந்து என்னுடைய ரீடிங்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவது மினிமம் ஆகும். 8290 ரூபா நேற்றுக்கு ரேட்டு. ஒரு 7700 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஸ்டார்டட் பை. அப்போ சப்போஸ் கீழே இறங்கினதுன்னா இறங்க கொஞ்சம் வாங்கினாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டாகர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ இப்போ இம்மிடியட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போது வந்து ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? தங்கம் வாங்குற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தங்கம் நல்ல முதலீடு. நான் வந்து எப்போ வேணாலும் எனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா யூஸ் பண்ணுறது வந்து பிளட்ஜ் பண்ணி தான் வந்து தேவையை போக்கிக்கிறாங்க ஒழிய அதை வந்து விற்று எதுவும் பண்ணுறதில்லை. அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் போது எந்த விதமான எமோஷனும் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம விற்று பணமாக்கிக்கிட்டாதான் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு வந்து மோர் தென் த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இட் இஸ் எமோஷ்னலி அட்டாச் டு த இண்டிவிஜுவல். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் மெயினாக தங்கத்தை நீங்கள் முதலீடாக பார்க்காதீங்க. இப்போ வந்து செப்டம்பர் 26 மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வந்துச்சு. அந்த வீழ்ச்சி வந்துட்டே இருந்து மார்ச் 3 அந்த வீழ்ச்சி நின்றுடுச்சு. எல்லா கண்ட்ரிலையும் மார்க்கெட் டவுன். அப்போ எல்லா கண்ட்ரியும் டவுன் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, இந்தியாவும் டவுனு. இந்தியாவில் வந்து பார்த்தா அன்றைக்கி சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2600 பாயிண்ட். நேற்றுக்கு நியூஸில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் 10% தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 3 மாதம் வரையும் வெயிட் பண்ணலாம், டேரிஃப் ஒன்லி சைனாக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்த உடனே அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை நாஸ்டாக்குங்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஐடி ரிலேட்டடுலாம் வந்து 10% ஏறி குறையினாங்க. ஸோ நாளைக்கு தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2500 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பனிங் சென்செக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து மண்டே வந்து பிளாக் மண்டேன்னாங்களோ, நாளைக்கு ஃப்ரைடே குட் ஃப்ரைடேன்னு சொல்ல போகிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் சார், இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வரியை விதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு 38% குறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறாங்க சார். அது உண்மைதானா சார்? குறைய வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இப்போ வந்து அவங்க மார்னிங் ஸ்டாரில் இருக்கக்கூடிய இவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து $3200 தான் வந்து அதிகமாக கோல்டு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ வந்து 3200 அது ஒரு 2980 வரையும் வந்துட்டு இப்போ நம்ம பேசும்போது 3140. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு $60 தான். ஸோ 2% தான் வந்து பீக்லேருந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறது வந்து $1800 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ $1800 வருமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அவர் வந்து ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு, அது வருமா வராதாங்கிறது பற்றி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, 8000 கோல்டு வந்துருச்சு, 8500 வரை கூட வந்துருச்சு, இது இப்படியே வந்து இந்த ரேலியில் வந்து 10,000 வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே போகும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ எல்லா மீடியாலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் இப்போயும் சொல்கிறேன், இந்த ரேலியில் 10,000 போகாது. புரியுதுங்களா? 10,000 பர் கிராம்ங்கிறது வந்து என்னுடைய ரீடிங்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவது மினிமம் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரீடிங். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, மார்க்கெட்டில் வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அப்போ வந்து ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. டக்குன்னு ஒரு ரியாக்ஷனில் வந்து கொஞ்சம் இறங்கும். பட் அவர் சொன்னதுனால அது இறங்கினதா அப்படிங்கிறத பற்றி தெரியல. கடந்த ஒரு 5 நாளாகவே இறங்கினது. பட் உடனே ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கினா இம்மீடியட்டாக ஏறிடுது.
ஸோ நம்மளுடைய இந்த கோல்டு மூவ்மெண்ட்டுக்கு வந்து 2 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து கோல்டு ப்ரைஸுடைய மூவ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ருப்பி டாலர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா டாலர் வெர்சஸ் ருப்பி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ், 87 பாயிண்ட் சம்திங், ஆல்மோஸ்ட் 88 ருபீஸ் தான் வந்து மேக்ஸிமம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இறங்கி 85 ரூபா சில்லற அதில் வந்தது. இப்போ நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருந்தது, இப்போ திருப்பி இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு வச்சுங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து 86 ரூபா 40 பைசாவும் என்னமோ இருக்குது. இந்த 86 ரூபா 40 பைசா கிராஜுவலாக நம்ம ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு 80 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், அப்பையும் கோல்டு வந்து இறங்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு இறங்கலைன்னா கூட ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆனதுன்னா கூட நம்மளுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 88 வரை மேக்ஸிமம் போயிருக்கிற ருப்பி 88 ப்ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா இந்த 88 வந்து எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து ஜனவரியில் பதவி ஏற்றுக்கும் போது 84 ரூபா அந்த சமயத்தில் தான் இருந்தது. அதுதான் கடகடன்னு ஏறிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஏற்றம் கண்டாச்சு. இனிமேல் வந்து ஃபர்தராக இந்த ரேலியில் திருப்பி ருப்பி வந்து வீக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அப்போ ருப்பி வீக்கன் ஆகலை, ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து அவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, போன வருஷம் அதாவது கரெக்டாக அதாவது இன்றைக்கி வந்து ஏப்ரல் 10, போன ஏப்ரல் 10க்கும் இந்த ஏப்ரல் 10க்கும் பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து 22% தான் ரிட்டர்ன். நடுவில் பார்த்தீங்கன்னா 35-40 கூட வந்தது. பட் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 22% தான் ரிட்டனே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருடைய எண்ணம் என்னென்னா, ஸோ கோல்டு வந்து 30% 40% கொடுத்துருக்கு, விலை ஏறி போயிடும், அதே மாதிரி திருப்பி ஏறும் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சி வாங்கினாங்கன்னா அது ஏறவே ஏறாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கி நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயரில் 10% ரிட்டர்ன் கிடைச்சா பெரிய ஆச்சரியம். அதுவே ஆச்சரியம். ஏன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலியில் கிட்டத்தட்ட ஒரு 35-40% ஏறிடுச்சு. ஓகேயா, இனிமேல் வந்து அது ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஒரு 10% மேலே கொடுக்காது. ஏன்னா நீங்கள் கோல்டை பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இப்போ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் 22, இந்த 1 இயர் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்ததுனால 2 இயர் ரிட்டர்ன் வந்து 18%, 5 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 15%. இருக்க கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 11%, 15 இயர்ஸில் 10%. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எப்போதுமே 9% மேக்ஸிமம், அதாவது ஹை சிங்கிள் டிஜிட் அப்படிம்பாங்க. ஸோ 9%க்கு மேலே கொடுக்காது லாங் டேர்மில். ஸோ பட் ஷார்ட் டேர்மில் கொடுக்குமானா டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் இப்போ கொடுத்துருக்கு. அதனால இந்த கோல்டுடைய ப்ரைஸ் வந்து லாங் டேர்மில் எனக்கு வேணும், எனக்கு கோல்டுலேயும் ஒரு அலோகேஷன் வேணும் அப்படின்னா 9% வரையும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம். இல்லை லாஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணிட்டேங்க, இந்த தடவை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 10%க்கு மேலெலாம் வராது. இந்த ரேலியில் 10,000 வரவே வராது. நிறைய பேரோட டவுட் என்னன்னா, இப்போ நியூஸில் எல்லாருமே பார்த்தோன்னே 38% கம்மியாக போகுது, அப்போ வெயிட் பண்ணி தங்கம் வாங்கலாம், ஒரு 40,000 ரூபாய்க்கு தங்கம் கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்காங்க சார். ஏன்னா சாமானிய மக்கள் வந்து அதிகபட்ச சேவிங்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி சார் சேவிங்ஸ் பண்ண முடியும்? அதான் இப்போ இதில் வந்து அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த எக்ஸாக்ட்ஸி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் சுப்ரீம். யாருமே வந்து மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவர் வந்து சர்டன் தீசிஸ் அல்லது அவருடைய ரீடிங்கில் வந்து 1800 வரையும் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி என்ன ரீசன் 1800ன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி $1,800 வந்து வந்துடுச்சு கோல்டு. அதுக்கப்புறமா $1,800 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. இந்த 1800 தாண்டினதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கடகடன்னு ஏறி வந்துடுச்சு. ஒரு 2000 to 3000 கடகடன்னு வந்துடுச்சு. அதனால அப்படி இம்மீடியட்டாக ஒரு எந்த விதமான கேப்பும் இல்லாமல் ஏறினதுனால இஸ் ப்ரெடிக்டிங் திருப்பி அந்த 1800 லெவலே டச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம தங்கத்தை பொறுத்தவரையும் நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தங்கம் ஃப்யூச்சரில் தேவைப்பட போகுது, என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேவைப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ரேலி ஆயிருக்கு இல்லையா, கொஞ்சம் வந்த உடனே 1800 வரையெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், $1,800 வர வேண்டாம். 3000 3200 கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்களேன். இப்போ 8,290 நேற்றுக்கு ரேட்டு.
ஒரு 7,500 ரூபாய், ஒரு 7,500 வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தே ஸ்டார்டட் பை. அப்போ சப்போஸ் கீழே இறங்கினதுன்னா இறங்க கொஞ்சம் வாங்கினாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்கணும். இவங்க வந்து 1,800க்குன்னு வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு $1,800 வரல, அல்லது $2,000 வரையும் வருது, அல்லது 2,200 வரையும் வந்துட்டு திரும்பி போயிடுச்சு அப்படின்னதுன்னா அவ்வளவு இருந்தது, அது அப்போயும் நாங்கள் வாங்கலை, இப்போயும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டாகர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ இப்போ இம்மிடியட்டாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ராபப்ளி ஒரு 10% கோல்டு இறங்கினதுன்னா ஒரு 7,500 7,700 லெவல், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அவ்வளோ கம்மியாக வாய்ப்பு இருக்கா சார்? 7,500 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,500க்கு மேலே போயிட்டு அது 6,900 வந்தது, கிட்டத்தட்ட 10% வந்தது. அதனால கண்டிப்பாக பண்ணலாம். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, கவர்மெண்ட் வந்து அந்த சாவரன் கோல்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2014-15 அது அவங்க வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மைண்ட் செட் வந்து என்னென்னா, இன்றைக்கி அது $2,500 இருக்குது, ஓகேயா, அது பெருசாக க்ரோ ஆகாது, அதனால நம்ம இந்த மணி இவங்களுடைய இன்வெஸ்டருடைய மணிலாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய க்ரோத் வந்து கொஞ்சம் தான் வரும், அதோட அதை தவிர 2.5% வரை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் இந்த கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக ஏறினது அப்படின்னதுன்னா, எல்லோரும் நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கவர்மெண்ட் இதை ரீபே பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதனால ப்ராபப்ளி கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, இதுக்கான முன்னாடியே நடுவில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு 15%லேருந்து 10%ன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை கம்மி பண்ணாங்க. திருப்பி கூட எக்ஸைஸ் டியூட்டி ஏதாவது கம்மி பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறுறதுக்கான சாதகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இறங்கிறதுக்கான சாதகம் தான் நிறைய இருக்கு. அப்போ மக்கள் எல்லாரும் வெயிட் பண்ணி வாங்கலாம் தாராளமாக. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்களா சார், கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது, ஃப்யூச்சருக்கு தேவைப்படாது, கோல்டை வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக வந்து வாங்கி வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னீங்க. அப்போது வந்து ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஏன்னா ஷேர் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் தான் இருக்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து தங்கம் உங்கள் வீட்டில் வந்து ஒரு 100 சவரன் தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஓகேங்களா. இந்த தங்கத்துடைய விலை இன்றைக்கி வந்து 8,000ன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி 8,000 ரூபா. ஆனால் உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட், ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஒரு 4,000 ரூபா. அப்போ 4,000 ரூபா இன்ட்டு, அல்லது 100 கிராம்னே வச்சுக்கலாம், 100 கிராம் இன்ட்டு 4,000, கரெக்டுங்களா? அப்போ வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன செலவாச்சுன்னா 4,000 இன்ட்டு 100 கிராம் 4 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி அது 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது, கரெக்டாக? இது நல்ல லாபமா? நல்ல லாபம். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதாவது ஒரு வீடு வாங்கணும். வீடு வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. வீடு வாங்குறதுக்கு உங்களால் இஎம்ஐ கட்ட முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபா பணம் இல்லை, கரெக்டாக? இப்போ இந்த கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டு நீங்கள் வாங்கினது 4 லட்ச ரூபா தான், இன்றைக்கி அது 8-8.5 லட்ச ரூபா இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டை ஒரு 4 லட்ச ரூபாய்க்கான கோல்டு அல்லது 5 லட்ச ரூபாய்க்கான கோல்டை விற்றுட்டு நீங்கள் வந்து வீட்டை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அது நம்ம சேவிங்ஸாக தான் கடைசி வரைக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இப்போ எல்லாரும் தங்கம் வாங்குற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தங்கம் நல்ல முதலீடு, அது வந்து க்ரோ ஆகுது, நான் வந்து எப்போ வேணாலும் எனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா யூஸ் பண்ணுறது வந்து பிளட்ஜ் பண்ணி தான் வந்து தேவையை போக்கிக்கிறாங்களே ஒழிய விற்று அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறவங்க வந்து நான் பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கருதுறீங்க, ஆனால் அதை வந்து விற்று எதுவும் பண்ணுறதில்லை அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன பிரயோஜனம்? இது வந்து ஒரு பார்ட். அதாவது பீப்புள் ஹூ ஆல்ரெடி பாட் கோல்டு, தங்கத்தை ஏற்கனவே வாங்கினவங்களுடைய மனநிலை. இப்போ நான் இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள், நாளை நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் தங்கமே வாங்கலை, ஓகே, இல்லை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கீங்க. ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, என்னடா அது இன்றைக்கி 8,000 இருக்குது, இப்படி விலை ஏறிட்டே போச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் சேர்க்க முடியுமா, அல்லது இப்போ சேர்த்தா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஏறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்குறீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா,
இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இந்த நியூஸ் வேறு கேட்குறீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் $1500 வரையினா அப்போ இப்போ வாங்கலாமா, திருப்பி கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? ஸோ இப்போ வாங்காதவங்களுக்கு வந்து வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமா இருக்குது, மனக்குழப்பத்தில் இருக்காங்க. வாங்கினவங்க வந்து விலை ஏறினாலும் அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் அதை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா கோல்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் பேங்க்ல வந்து அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு அதுக்கு வட்டி பே பண்ற மாதிரியே தான் எல்லாருமே பண்ணுவாங்க, யாரும் விற்க மாட்டாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வட்டியை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி கட்டணும், கரெக்டா? அப்போ நீங்கள் வந்து என்னத்தினால அதை கட்டுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த வட்டி ஒரு தேவை இருக்குது, அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட அந்த பொருளே இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததுனால என்ன தப்பு? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, இந்த தங்கம் வந்து தலைமுறையாக இப்படி ஆட் ஆகிட்டே இருக்குது. உங்கள் தாத்தா வந்து ஒரு 100 கிராம் சேர்த்து வச்சார், உங்கள் அப்பா ஒரு 50 கிராம் 100 கிராம் சேர்த்தாரு, நீங்கள் ஒரு 100 கிராம் சேர்த்தீங்க. இப்போ உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு 300-400 கிராம் போகுது. இல்லை இதை தொடக்கூடாது, எங்கள் தாத்தா கொடுத்தாது, அப்பா கொடுத்தாது. அப்போ என்னென்னா, இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை, கரெக்டாக? அப்போ அதனால என்ன பிரயோஜனம்? இதே சமயத்தில் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் வாங்குறீங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வசிக்கிறதுக்கு ஒரு இடம் அல்லது எங்கேயோ ஒரு தொலைவில் ஒரு பிளாட்டு கிடச்சிது அப்படிங்கிறாங்க. நான் கேட்பேன், அது எதுக்காக வச்சுருக்கேன் சார்? என்னுடைய பையனுடைய எஜுகேஷனோ பொண்ணுடைய கல்யாணமோ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வரும்போது தே ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு செல் அண்ட் மீட் அவுட் த கோல், கரெக்டாக? யாராவது ஒருத்தர் இந்த நகை வந்து நான் வந்து என்னுடைய பையனுக்கு வச்சுருக்கேன், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கேன், அன்றைக்கி அதை விற்று நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் சொன்னதில்லை. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க, எப்போ வேணுமோ அந்த மணியை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் போது எந்த விதமான எமோஷனும் இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம விற்று பணமாக்கிக்கிட்டால் தான் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு வந்து மோர் தென் த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இட் இஸ் எமோஷ்னலி அட்டாச் டு த இண்டிவிஜுவல். ஸோ கோல்டை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்த விற்றா பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை விற்றா பாதிப்பு இல்லை, ஸ்டாக்கை விற்றா பாதிப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் நகையை விற்றுட்டோம் அப்படின்னதுன்னா தான் எதையோ லூஸ் பண்ணுற மாதிரி, அது ஒரு எமோஷனாக இருக்குது. நான் என்னத்தையும் லூஸ் பண்ணுறேன்ப்பா, அது வந்து இல்லை தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் மெயினாக தங்கத்தை நீங்கள் முதலீடாக பார்க்காதீங்க. தங்கத்தை வந்து நீங்கள் ஆபரண தங்கமாக நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறதா இருந்ததாங்கன்னா நீங்கள் வாங்கிங்க, இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எப்போதுமே இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கத்தை பற்றி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கிறதுல தங்கம் இம்பார்ட்டன்ட். நம்ம தங்கம் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? முடியாத, தாராளமாக வாழலாம். தங்கத்தை வந்து நம்ம கன்சியூம் பண்ண போகிறதில்ல, அது ஒரு பொருள். அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதுக்காக வந்து தங்கம்னு சொல்கிறோம்? இப்போ தங்கத்தை டிஃபெண்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இவ்வளவு தான் இருக்குது, இனிமேல் தங்கத்தை புதுசாக நம்ம உற்பத்தி பண்ண முடியாது, கரெக்டாக? அல்லது நிறைய தங்க சுரங்கம்லாம் இல்லை, அல்லது இன்றைக்கி தங்க சுரங்கம் எங்கேயாவது கிடைச்சா கூட அதிலேருந்து வெட்டி அதை எடுத்து அந்த தங்கமாக எடுக்கிறதுக்கான செலவு, ஒரு மேன் பவர், அதெல்லாம் ஆகக்கூடிய செலவு வந்து தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கு வந்து அது பண்ணாமே இருக்கலாம், இப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தங்கத்தை விட உயர்வானது, அதாவது விலை அதிகமானதுன்னா டைமண்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியுதுங்களா? இப்போ டைமண்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி டைமண்ட் என்ன விலை விற்றுதோ அதே விலை தான் இன்றைக்கி விற்குது. ஆனால் யாரோட ஃபோக்கஸ் டைமண்ட் பக்கம் போல ஒன்றா. இன்னொன்று என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லேப் க்ரோன் டைமண்ட்ஸ், அதாவது டைமண்டை வந்து நம்மளே உற்பத்தி பண்ண முடியும், ஒரு லேபரேட்டரியில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு காமன் மேனுக்கு வந்து நார்மல் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தங்கத்தையே யாருனாலையும் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ சிஸ்டரோ ஒய்ஃபோ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரிஜினலும் ஒரு டூப்ளிகேட்டும் கொடுத்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அந்த லைனில் இருக்கிறவங்க வேணால் ஈஸியாக கண்டுபிடிக்க பண்ண முடியாது. இப்போ என்னாச்சு, அந்த டைமண்ட் வந்து லேப் க்ரோன் டைமண்ட்
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைமண்ட் அப்படிம்பாங்க. கரெக்டாக? இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக, நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்ததுனால அந்த டைமண்ட் ப்ரைஸு ஏறலை. இப்போ வந்து ரீசெண்டாக நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, ஏதோ ஒரு ஊரில் அங்கே வந்து தங்க சுரங்கம் இருக்குது, இந்த ஊரில் தங்க சுரங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது வந்து அது எடுத்து வெளியில் வந்ததுன்னா அப்போ தான் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ். இப்போ சப்போஸ் அந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் நிறைய சுரங்கம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா தங்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அதே மாதிரி இல்லை, எப்படி ஒரு டைமண்டை வந்து லேப் க்ரௌண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ டெக்னாலஜிலாம் வந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம நினச்சி பார்க்காத டெக்னாலஜிலாம் இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ரிமோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கீங்க, யூஎஸில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் யாராவது முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நம்பியிருப்போமா? என்னப்பா இங்கேருந்து என் பக்கத்தில் உட்காந்து வேணால் நீங்கள் பண்ணலாமே ஒழிய எங்கேயோ இருக்கிறதெல்லாம் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து இம்பாசிபிள், நடக்காது அப்படின்னு தோணலாம். பட் என்னை பொறுத்த வரையும் லேப் க்ரௌண்ட் வரும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு லேப் க்ரௌண்ட் வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கான பயன்பாடு கம்மியாக இருக்கும். இன்னொன்று, தங்கத்துக்கு மெயினாக தங்கத்தை என்ன இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, கோல்டு இஸ் அ யூனிவர்சல் கரன்சி. அதாவது தங்கத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஊரில், எந்த உலகத்தில், எந்த மூலையில் இருந்தால் கூட அந்த தங்கத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பணமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? இப்போ வந்து அதாவது இது ரொம்ப காலமாக தங்கம் வந்து அந்த மாதிரி தான் ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் அந்த மனுஷன் என்னைக்கு தோணுனதுலேருந்து இந்த மாதிரி தங்கத்துக்கு ஒரு மதிப்பு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, அகெயின் ஐ எம் நாட் டாக்கிங் குட் அபவுட் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஊரில் இப்போ யூஎஸ்ல எல்லாமே நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் ஒரு காரை வாங்கலாம், ஒரு இதை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அப்போ அதாவது தங்கம் மட்டும்தான் யூனிவர்சல் கரன்சி கிடையாது கிடையாது. இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சியோ இந்த மாதிரி நாளைக்கு ஃபியூச்சரில் வேற ஏதாவது ஒரு கரன்சி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. தங்கத்தோட மதிப்பு அப்போ வந்து என்னென்னா தங்கம் வந்து இந்த யூனிவர்சல் கரன்சி அப்படிங்கிறதுடைய அந்த வேல்யூ கம்மியாகும். ஐம் நாட் சேயிங் நாளைக்கு யூனிவர்சல் கரன்சி கிடையாது, யாரும் தங்கத்தை சீண்ட மாட்டாங்கன்னு நான் சொல்ல. கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து யூனிவர்சல் கரன்சி 100 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 70%, ஒரு 60% ஆஃப் பீப்புள் தான் அதை யூனிவர்சல் கரன்சின்னு வச்சுப்பாங்க. பிகாஸ் வி ஹேவ் அனதர் சோர்ஸ் ஆஃப் கரன்சி டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கூட தங்கம் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய ருப்பி, நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆக ஆக கோல்டு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து எகெயின்ஸ்ட் வி ஆர் பையிங் யூஎஸ் டாலர் தான் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து இருக்கக்கூடிய வளர்கிற இந்தியா மொத்தமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து டாப்பில் 4th பொசிஷன் இருக்குது, அடுத்து 3rd வரப்போதும், 2nd வரப்போகுது. இன்றைக்கி வரலனாலும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ வரணும் அப்படின்னதுன்னா நம்மளுடைய கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ அப்போ கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. உடனே ஆகுமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு டாலர் வந்து 60 ரூபா வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 3 years டைம் ஃப்ரேம். புரியுதுங்களா? சப்போஸ் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னதுன்னா 90, 88, 90லேருந்து 60ன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு 33% வரையும் இதாக இருக்குது. ஸோ கன்சிடரிங் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னென்னா தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடாக, அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட்டு 5 years, லாஸ்ட்டு 2 years தான் நல்ல க்ரோத் ஆனதுனால கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொன்னீங்க இறங்கியிருக்கு அப்படின்ட்டு, டெஃபினட்டாக இறங்கியிருக்கு. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இதுதான் மீடியன்னு வச்சுங்களேன், ஸ்டாக் மார்க்கெட் கீழே இருக்குது, கோல்டு இவ்வளோ இருக்குது, கோல்டு வந்து யூ ஆர் பேயிங் ப்ரீமியம். அப்படிங்கும்போது யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு பொருள் வந்து சீப்பாக கிடைக்கக்கூடிய பொருளில் வாங்குவீங்களா,
இல்லது காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பொருளை வாங்குவீங்க. இப்போ கிடைக்கிற பொருளை அதிகமாக வாங்கி வச்சு. கரெக்ட். இது வந்து ஒன்று. இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, கோல்டுக்கு வந்து இந்த லாஸ்ட் 1 year 2 yearsல தான் இருக்குது, லாஸ்ட் 10-15 yearsலாம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் பாருங்கள், லாஸ்ட் 1 yearல இப்போ நீங்கள் எடுத்துங்க, ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்துங்க, மிட் கேப் எடுத்துங்க, லார்ஜ் கேப் எடுத்துங்க, லாஸ்ட் 1 year, அதாவது இங்கேருந்து எக்ஸாக்டாக 1 year பிஃபோர் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன். அதில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா 10%, 9% பாசிட்டிவ் டு -10% இருக்குது 1 yearல. 2 yearsல பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே, 3 yearsல 30, எல்லாமே 3 years 5 years 10 years 15 years எல்லாமே பார்த்தீங்கன்னா 14-15% வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில், அண்ட் லார்ஜ் கேப்பில் 12% இருக்குது. அப்போ இந்த ஒரு வருஷம்தான் வந்து கம்மியாக இருக்குது. லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-15% வரையும் இருக்குது அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து டெஃபினட்டாக இதே லாங் டேர்மில் அதில் 9% தான் இருக்குது, இதே லாங் டேர்மில் 15% இருக்குது. அண்ட் அகெயின் இந்த ஒரு அசட் கிளாஸ் வந்து இன்றைக்கி டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னதுன்னா, இன்றைக்கி நம்ம எமோஷ்னல் இல்லை அப்படின்னதுன்னா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா மார்க்கெட் தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து ஒரு 15%, மிட் கேப் 20%, ஸ்மால் கேப் 25% இறங்கியிருக்கு ஆஸ் அ இண்டெக்ஸ். பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 35, 40, 50 இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் புரியாமல், அதுக்கான நாலேஜ் இல்லை, நாலேஜ் கிடையாது. நாலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, உடனே லார்ஜ் கேப் தான் நல்லது, மிட் அண்ட் ஸ்மால்லாம். சில பேர் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும், மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் நீங்கள் போகவே கூடாது அப்படின்னதுன்னா, இன்றைக்கி மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் கம்பெல்லிங் பையில் இருக்குது, அவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டிஸ்கவுண்ட்டில் இருந்ததுனால வாங்கணுமா வேண்டாமா? இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து செப்டம்பர் 26 மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வந்தது, ஓகேங்களா? மார்ச் 3 அந்த வீழ்ச்சி வந்துட்டே இருந்து மார்ச் 3 அந்த வீழ்ச்சி நின்றுடுச்சு. மார்ச் 3க்கு அப்புறமா மார்க்கெட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ நான் மார்ச் 3லேருந்து ஏப்ரல் 3 ஒரே ஒரு மாதம் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு மாதத்தில் ஸ்மால் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட்ஸில் 8% மினிமம் ரிட்டர்ன், மேக்ஸிமம் 12% ரிட்டர்ன். ஒரே மாதத்தில் 8லேருந்து 12%. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, அதுக்கப்புறமா அந்த ஏப்ரல் 3க்கு அப்புறமா ஒரு நாள் ஏறினது. அப்புறம் வந்து லாஸ்ட் மண்டே இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிளாக் மண்டே அப்படின்ட்டாங்க. எல்லா கண்ட்ரிலையும் மார்க்கெட் டவுன். அப்போ எல்லா கண்ட்ரியும் டவுன் ஆகும்போது என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, இந்தியாவும் டவுனு. இந்தியாவில் வந்து பார்த்தா அன்றைக்கி சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2600 பாயிண்ட். புரியுதுங்களா? 2600 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% வந்து அன்றைக்கி மார்க்கெட் விழுந்தது. ஓகே, நம்ம தான் லீஸ்ட் ஃபால், எல்லாரும் அதை விட அதிகமாக தான் வந்து ஃபால் ஆகியிருக்காங்க. ஓகேயா? அப்போ அந்த மாதிரி விழும்போது தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கோல்டு வந்து, அப்போ கோல்டும் இறங்கினது, எல்லாமே இறங்கினது. அதை விட இன்றைக்கி பெஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் நேற்றுக்கு வந்து $56 வரையும் வந்துட்டு இப்போ நீங்கள் திருப்பி ஏறிடுச்சு. ஸோ $60 க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ $60 வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது வந்து நம்மளோட இம்போர்ட் பில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் தான். புரியுதுங்களா? அது இன்றைக்கி பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு விஷயம். இப்போ நேற்றுக்கு நியூஸில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் 10% தான் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 3 மாதம் வரையும் வெயிட் பண்ணலாம், டேரிஃப் ஒன்லி சைனாக்கு மட்டும் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்த உடனே நேத்திக்கு அங்கே யூஎஸில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை நாஸ்டாக்குங்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஐடி ரிலேட்டட் இதெல்லாம் வந்து 10% ஏறி இருக்கு ஒரே நாளில். அதை தவிர டவ் ஜோன்ஸ் எல்லாமே ஒரு 5-6% இருக்குது. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இண்டிகேட்டர். அதில் பார்த்தீங்கன்னா as we speak today சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 800 பாயிண்ட்டு அப்பில் இருக்குது. ஸோ நாளைக்கு there is a high probability ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா 2500 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பனிங் சென்செக்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து மண்டே வந்து பிளாக் மண்டேன்னாங்களோ, நாளைக்கு ஃப்ரைடே குட் ஃப்ரைடேன்னு சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த அந்த ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா, மண்டே இன்னைக்கு மார்க்கெட் விழுந்தது, டியூஸ்டே ஏறினது, வெட்னஸ்டே கொஞ்சம் இறங்கினது, தர்ஸ்டே இன்னைக்கு வந்து ஹாலிடே,
ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த என்ன விழுந்ததோ அதை கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து we are in a interesting times. இந்த வாலட்டிலிட்டிலாம் இருக்கும். அண்டு எப்பப்பெல்லாம் மார்க்கெட் 20% கீழே வந்திருக்கோ, இஃப் யூ கோ பேக் அண்ட் செக் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 9 மாதம் அல்லது 12 மாதத்தில் 25% வரையும் மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ என்னுடைய ரீடிங் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா, தேர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி, தேர் இஸ் நத்திங் கால்டு கேரண்டி, ஹை ப்ராபபிலிட்டி 9 months ஃப்ரம் நவ், அதாவது டிசம்பர் 25லேயோ அல்லது மார்ச் 26 எண்ட்லேயோ மார்க்கெட் வந்து ஒரு 20-25% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். அது அந்த ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. மார்க்கெட்ல வந்து எப்பவுமே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்ன்றத சொல்றீங்க. நம்ம இணைஞ்சிருக்கணும். இப்போ ரியல் எஸ்டேட்ல ஒருத்தர் பணம் பண்ணாங்கன்னா அவங்க வாங்கிட்டு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். அதனால தான் மணி. ஈவன் தங்கத்தை கூட அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால தான் மணி. இங்கே மட்டும் நீங்கள் உடனே போட்டுட்டு மார்க்கெட்டிங் இறங்கி போச்சு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்னா நீங்கள் பணம் பண்ணுறதை யாருனாலையும் தடுக்க முடியாது. புரியுது சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.